ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக்டரைசேஷன் பார்க்க போறோம். ஃபேக்டரைசேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபேக்டரைசேஷன் வர ஆரம்பிச்சா ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் வந்துட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ எப்படி ஃபேக்டரைசேஷன் ஈஸியா பாக்குறதுன்னு அந்த வீடியோல பார்க்கணும். ஸோ ஃபேக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். ஒன்னு இந்த இடம், இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரூட்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னா சிம்பிள். இங்க இருக்க டேர்ம் என்னவா இருக்கு, ஸ்கொயர் டேர்ம்ல இருக்கு. அப்ப ஸ்கொயர் டேர்ம்னா இந்த ஃபேக்டரைசேஷனுக்கு ரெண்டு ரூட் வர போகுதுன்னு அர்த்தம். அதாவது இதை சால்வ் பண்ணா ரெண்டு நம்பர் ஆன்சரா கிடைக்குங்கிறது அர்த்தம். இப்ப இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். அடுத்து இந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட். அதாவது அந்த ரெண்டு நம்பரையும் சம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்கிறது இங்க வரும். சம்னா வெறும் ஆட் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு நம்பருமே பிளஸ்ஸா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, ஆட் பண்ணிருப்பீங்க. இல்ல ரெண்டு நம்பருமே மைனஸா இருந்தாலும் என்ன பண்ணிருப்போம், ஆட் பண்ணிருப்போம். இதுவே ஒரு நம்பர் பிளஸ் ஆகும் இன்னொரு நம்பர் மைனஸ் ஆகும் இருந்தா என்ன பண்ணிருப்போம், அந்த இடத்துல மைனஸ் தானே பண்ணிருப்போம். ஸோ சம்னா வெறும் அடிஷன் மட்டும் கிடையாது, ஈவன் அது சப்ராக்ஷனும் வர செய்யும். இப்ப இதுல இந்த சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த இடத்த எடுத்துக்க சொல்றோம். +18 இருக்கு, +18 எடுத்துக்கிறேன். கம்பல்சரி சிம்பிளோட எடுத்துக்கோங்க. இங்க இருக்க நம்பர் பிளஸ்ஸா இருந்தா ரெண்டு நம்பருமே பிளஸ்ஸா இருக்கு, இல்ல ரெண்டு நம்பருமே மைனஸா இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க இருக்க சிம்பிளை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க இருக்க சிம்பிளா இருந்துச்சுன்னா கம்பல்சரி ரெண்டு சிம்பிளுமே பிளஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எடுத்து எழுதியிருக்கோம். எனக்கு இந்த இடத்துல பிளஸ் வந்திருக்கு. அப்ப இந்த சிம்பிளும் பிளஸ் தான், இந்த சிம்பிளும் பிளஸ் தான். இல்ல இந்த சிம்பிளும் மைனஸ் தான், இந்த சிம்பிளும் மைனஸ் தான். அதை எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்க சிம்பிளை வச்சு கெஸ் பண்ணலாம். இங்க இருக்க நம்பர் பிளஸ்ஸா இருந்தா இது ரெண்டுமே பிளஸ், இங்க இருக்க சிம்பிள் மைனஸா இருந்தா இது ரெண்டுமே மைனஸ். சம் படி எனக்கு இங்க பிளஸ் இருக்கிறதுனால இது ரெண்டையுமே நான் பிளஸ் போட்டுக்கேன். அடுத்து என்ன பண்றோம்னா சிம்பிள் பிளஸ்ஸும் பிளஸ் என்ன பண்ணிருப்போம், ஆட் பண்ணிருப்போம். ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்கணும், 9 கிடைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 18 வருது, ஆட் பண்ணா 9 வருது. அந்த மாதிரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 எதெல்லாம் பண்ணலாம் வரும், 1 × 18 18. ஆனா 1ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும், 19 வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். 9 × 2 18 தான். ஆனா 9ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும், 11 தான் வரும். ஆனா எனக்கு 9 வரும். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். அடுத்து 3 டேபிள். 3 × 6 என்ன பண்ணா வந்திருக்கும், 18 வந்திருக்கும். அடுத்த டேபிள் 3 டேபிள். 3 × 6 என்ன வந்திருக்கும், 18 வந்திருக்கும். ஆனா 3ஐயும் 6ஐயும் ஆட் பண்ண 9 கிடைக்குமானா கண்டிப்பா அது கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம எடுத்துக்க போற ரெண்டு நம்பரும் இதுதான். அப்ப ஒரு நம்பர் +3, இன்னொரு நம்பர் +6. இப்ப இதை நார்மலா எப்படி எழுதுவோம்னா இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் எக்ஸ பொறுத்து இருக்கு, எக்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க எனக்கு +3 இருக்கா, +3. இன்னொரு ரூட் என்னது, +6 இருக்கா, +6 = 0. இதை இன்னும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா +3 ஈக்குவல் டு அங்கிட்டு போயிருந்தா -3 ஆயிருக்கும், +6 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்திருந்தா -6 ஆயிருக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா x+3 x+6 = 0ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இல்ல x = -3 -6ன்னு சொல்லியிருந்தாலும் கரெக்ட் தான். அதே மாதிரியான லாஜிக் தான் இங்க யூஸ் பண்றேன். எனக்கு +33 இருக்கு. அப்ப +33 இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பருமே பிளஸ்ஸா இருக்கும், இல்ல ரெண்டு நம்பருமே மைனஸா இருக்கும்னு பார்த்தோம். இங்க இருக்க சிம்பிள் என்ன இருக்கு, பிளஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டு நம்பருமே எனக்கு பிளஸ்ஸா இருக்கு. ஆக்சுவலி 33 இந்த நம்பரை பார்த்தோம்னா நார்மலா தோன்ற நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 டேபிள் தான். 3 × 11 என்ன வந்திருக்கும், 33 வந்திருக்கும். ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்போம், பிளஸ் பண்ணிருப்போம். அப்ப ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கணும், இங்க இருக்க நம்பர் 14 வருதான்னு செக் பண்றோம். ஸோ 3 × 11 33, 3ஐயும் 11ஐயும் ஆட் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும், 14 வந்திருக்கும். அப்ப இந்த இடம் +3, இந்த இடம் +11 எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி லாஜிக்ல எடுத்தீங்கன்னா x+3 x+11 = 0ன்னு சொல்லிருக்கலாம். இல்ல எக்ஸோட வேல்யூ -3 -11ன்னு சொல்லிக்கலாம். இதோட லாஜிக் என்னன்னா இப்ப இந்த இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் -3 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கம்பல்சரி 0 கிடைச்சிருக்கும். அது மாதிரி எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் -11ன்னு போட்டிருந்தீங்கனாலும் உங்களோட ஆன்சர் 0ன்னு கிடைச்சிருக்கும். அதான் இதோட லாஜிக். அதே மாதிரிதான் இந்த சமயம் ட்ரை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் +14 இருக்கு, +45 இருக்கு. ஸோ +45 எப்படியாச்சு. இந்த இடம் பிளஸ்ஸா இருந்தா ரெண்டு நம்பருமே பிளஸ்ஸா இருக்கும், இல்ல ரெண்டு நம்பருமே மைனஸா இருக்கும்னு சொன்னோம். அதை எப்படி கெஸ் பண்ணணும்னு சொன்னோம், இங்க இருக்க சிம்பிளை வச்சு. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுமே நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸும் என்னதான் பண்ணிருப்போம், ஆட் தான் பண்ணிருப்போம். அப்ப ஆட் பண்ணா எவ்வளவு வரணும்னு சொல்லியிருக்காங்க, 14 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 45, ஆட் பண்ணும்போது 14.
ஸோ 45னா நம்மளுக்கு நார்மலா என்ன லாஜிக் தெரிஞ்சிருக்கும், 3 டேபிள். 3யும் 15யும் ஆட் பண்ணா 18 வரணும். ஆனா எனக்கு இங்க 14 தான் இருக்கு. வேற 9 டேபிள். 9 into 5 45. 9யும் 5யும் ஆட் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும், 14 தான் வந்திருக்கும். அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்கும், 9, இன்னொரு நம்பர் 5ன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல y வேரியபிள் வச்சு எழுதிருக்கிறதுனால y minus 9ன்னு எழுதுறோம், y minus 5ன்னு எழுதுறோம், ஈக்குவல் டு 0. அப்ப y யோட வேல்யூ 9ஆவும் இருந்திருக்கலாம், 5ஆவும் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சம்க்கு இதை சொல்றேன். இப்போ y யோட வேல்யூ 9ன்னு எடுத்தீங்கனாலும் உங்க ஆன்சர் 0வா தான் இருக்கும், 5ன்னு எடுத்திருந்தீங்கனாலும் உங்க ஆன்சர் 0வா தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் 9 எடுத்துக்கிறேன் அப்படின்னா y ஸ்கொயர், 9 ஸ்கொயர் பண்ணியிருந்தா எவ்வளவு வந்திருக்கும், 81 மைனஸ் 14 into y யோட வேல்யூ 9 தானே எடுத்தோம், 14 into 9 தான் என்ன வந்திருக்கும், 9 4s are 36, 3 1 9s are 9 plus 3 12 126ன்னு வந்திருக்கும். பிளஸ் அந்த 45 அப்படியே எழுதிட்டேன். இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணி பாருங்க, உங்களோட ஆன்சர் 0வா தான் இருக்கும். அடுத்து 5 எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கலாம். y ஸ்கொயர், ஸோ 5 ஸ்கொயர் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும், 25 மைனஸ் 14 into y யோட வேல்யூ 5, 14 into 5னா எவ்வளவு வந்திருக்கும், 70 பிளஸ் 45, 45 பிளஸ் 25 70, 70ல 70 போனா ஆன்சர் என்னதான் கிடைச்சிருக்கும், 0 தான் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலி இதுதான் ஃபேக்டரைசேஷன் ஒரிஜினல் மீனிங். இப்போ இந்த சம்க்கு வரும், பிளஸ் 25ன்னு இருக்கு. ஸோ 25 இந்த இடம் பிளஸ்ஸா இருந்தா ரெண்டு நம்பருமே பிளஸ், இல்ல ரெண்டு நம்பருமே மைனஸ். இங்க இருக்க சிம்பிள் பாக்குறோம், ரெண்டுமே என்னவா இருந்திருக்கு, மைனஸா இருந்திருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ்னு அப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் மைனஸ் என்னதான் பண்ணிருக்கோம், ஆட் தான் பண்ணிருக்கோம். அப்ப ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 25, ஆட் பண்ணும்போது 26. எந்த நம்பரா இருந்திருக்கும் லாஜிக்கா யோசிங்க. அப்ப என்ன வந்திருக்கும், 5 5s are 25. ஆனா 5ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 10 தான் வருது. அப்ப வேற என்ன லாஜிக் சொல்லலாம், 1 into 25ம் 25 தான், 1ஐயும் 25 ஆட் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும், 26ன்னு வந்திருக்கும். அப்ப ஒரு நம்பர் 25, இன்னொரு நம்பர் 1. அப்ப இதை எப்படி எழுதிருக்கோம், y minus 25, y minus 1. இதுவும் கரெக்ட் தான். இல்ல y is equal to 25, minus 1 equal to அங்கிட்டு போனா plus 1 ஆயிருக்கும். அப்ப 1ன்னு எழுதிருந்தாலும் கரெக்ட் தான். சோ இதுதான் பிளஸ் வச்சு அப்ளை பண்றது. இப்ப ப்ராடக்ட்ல பிளஸ் வச்சு பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் வீடியோல மைனஸ் வச்சு பார்ப்போம். பாய்.